ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நம்ம நடேசன் சோகமா அப்படியே சைக்கிள தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு வராப்ல. அங்க வந்த உடனே நம்ம நடேசனோட தங்கச்சி வந்து அதாவது நம்ம சேர சோழ பாண்டியனோட அத்தை வந்து வேணும்னே கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. அந்த இடத்துல நடேசன் பயங்கரமா கோவப்பட்டு, "இப்ப அந்த பொண்ணு திருப்பி வருமா? வராதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுதான் சொன்னோம்ல, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி தானே போயிருக்கு. திருப்பி வரும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்த உடனே இந்த ஊர் மக்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாகணும். அப்பனா தான் இந்த ஊரு வாயெல்லாம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்லிட்டு போறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்களுக்கும் இதுதான் நல்ல ஐடியாவா தெரியுது அப்படின்னு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சோழனுக்கும், நிலாவுக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆனா இங்க நடந்துகிட்டு இருக்கிற நிலைமையே வேறையா இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா அவங்க அப்பாவ பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணிகிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலா சோழன போக சொல்லிட்டாங்க. ஆனா, சோழன் வந்து பாத்தீங்கன்னா, போகாம நிலாவுக்காக அங்கேயே வாசல்ல ஜீப்லயே உட்கார்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலா மறுபடியும் பாத்துட்டு, "நான் தான் உங்கள போக சொல்லிட்டேன்ல, நீங்க ஏன் இங்கேயே இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இல்லைங்க, உங்கள தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மறுபடியும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு நம்ம சோழன் நல்லவன் மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிலாவும், நம்ம சோழனும் வந்த உடனே அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வீட்ல பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையிலயும் விடிஞ்சிடுது. நம்ம நிலா இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணன் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணி நிலாவ வீட்ட விட்டு வெளியில தொரத்துறாப்ல. அங்க தானே சோழன் காத்துக்கிட்டே இருக்கிறாப்ல. நிலாவ பிடிச்சு வெளியில தள்ளுறப்ப நம்ம சோழன் கரெக்ட்டா வந்து பிடிச்சர்றாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.